இன்னைக்கு திரை விமர்சனத்துல நம்ம பார்க்க போற படம் லப்பர் பந்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யார் எடுத்திருக்கா? தமிழரசன் பச்சமுத்து, புது டைரக்டர். ஏற்கனவே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நெஞ்சுக்கு நீதின்ற படத்துல வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டா டிரெக்ஷன்ல வந்துட்டு இருக்காரு. படத்தோட காஸ்ட்டை ஷார்ட்டா சொல்லணும்னா பெரிய அளவுல இல்ல, ரெண்டே பெரிய கேரக்டர் தான். ஒன்னு ஹரிஷ் கல்யாண், இன்னொன்னு வந்து நம்ம அட்டகத்தி தினேஷ். மற்றபடி காமெடி ஆக்டர்ஸும் ஹீரோயின் கூட புது ஃபேஸ் தான் ஆக்சுவலா. அப்புறமா காளி வெங்கட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்றாரு. ஸோ பெரிய அளவுல காஸ்ட் இல்லை, ஒரு 5 கேரக்டரை சுத்தி நடக்கிற ஒரு கதை தான் இது. அதாவது ஒன் லைன்ல சொல்லணும்னா, ஒன் லைன்ல தான் சொல்ல போறோம். உடனே என்னடா கதையே சொல்லிட்டீங்களே, ஸ்பாய்லர் ஏன்டா போடுறீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சின்னதா தான் சொல்றேன். அட்டகத்தி வந்து ஒரு கிரிக்கெட் லவர், அதுவும் லப்பர் பால்ல வந்து விளையாடுறதுல அவர் தான் கிங்கு, டானு. அவர் பேரே பார்த்தோன்னா கெத்து. நம்மளாம் சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. ஆமா, கண்டிப்பா. அந்த லப்பர் பாலை வந்து திடீர்னு அறுத்து போட்டுருவாங்க பாத்தியா, பக்கத்து வீட்டுல போச்சுன்னா அறுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு லப்பர் பாலோட பிளேயர். அவரு இஸ் த டான் அப்படின்னு சொல்லலாம். அவரு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஃபேன். ஆமா, அவரு இன்ட்ரோ அப்படி கிரவுண்டுக்குள்ள வராருன்னா அந்த விஜயகாந்த் பாட்டை போட்டுட்டு தான் வர வைப்பாங்க. சோ அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த படம் ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். ஏன்னா விஜயகாந்தை எல்லா இடத்துலயும் ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அட்டகத்தி தினேஷோட பைக்ல கூட பார்த்தோன்னா விஜயகாந்த் ஸ்டிக்கர் தான் இருக்கும். சோ ஒரு விஜயகாந்த் ஃபேன் அவர் என்ட்ரிக்கு விஜயகாந்த் பாட்டு போட்டே ஆகணும். நீ என் செல்ல குட்டி தங்க குட்டி இத போட்டு அப்படி கிரவுண்ட்ல வர சீன்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. சோ கோட் படம் வந்து உங்களுக்கு விஜயகாந்த் ஃபேனுக்கு ஒரு ட்ரீட்டோ இல்லையோ, விஜயகாந்தே காட்டலங்க, அது காட்டிருக்காங்க பாயே ஆமா. இந்த படம் வந்து கண்டிப்பா விஜயகாந்த் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா அமைய போகிறது. ஓகே, சோ அவர் வந்து ஒரு டானா இருக்கும் போது ஆப்போசிட் ஊர்ல இருந்து வந்து ஒரு பையன் கிளம்பிறங்குகிறார். அவர் பேர் தான் ஹரிஷ் கல்யாண். அவர் வந்து ஆமா, ஹரிஷ் கல்யாண் என்கின்ற அன்புன்ற கேரக்டர்ல வராரு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல வந்து நம்ம அட்டகத்தி தினேஷோட மோதும் போது இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. ஈகோ கிளாஷ் அதுதானே இயற்கை தானே. அவர் வந்து அட்டகத்தி தினேஷ் விக்கெட் எடுத்த உடனே அங்க வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு மோதுது. ஆமா, ஈகோ கிளாஷ் ஆகுது. அந்த போதே சைட்ல வந்து ஒரு லவ் ஸ்டோரி காட்டுறாங்க. அதாவது ஹரிஷ் கல்யாணும் ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்க. நியூ ஹீரோயின் அவங்கள வந்து லவ் பண்றாங்க. அப்புறமா தான் வந்து இப்படி இருக்கும் போதே உங்களுக்கு தெரியுது என்னடா சொல்ல வர போற. ஒண்ணு தினேஷோட தங்கச்சியா அந்த பொண்ணு இருக்கணும், இல்லனா தினேஷ் வயசான கேரக்டரா காட்டிருக்கீங்க. அப்ப தினேஷோட ஸ்டார்டிங்லயே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம்ல. சோ ஸ்டார்டிங்கே இந்த வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். அவங்களே காட்டிடுறாங்க தினேஷோட பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு காட்டிடுறாங்க. சோ அதுல கொஞ்சம் சஸ்பென்ஸா காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோ இப்ப இந்த பொண்ணு இந்த ஈகோ கிளாஷ் இருக்கும்போது இந்த பொண்ணுக்கும் அட்டகத்தி தினேஷ்க்கும் ஓடுற அந்த ஃபாதர் பொண்ணு சென்டிமெண்ட், அப்புறமா இந்த பொண்ணுக்கும் லவ்வர் ஹரிஷ் கல்யாணுக்கும் ஓடுற சென்டிமெண்ட், லாஸ்ட்ல இவங்க எல்லாரும் பொண்ணும் பையனும் ஒண்ணு சேர்ந்தாங்களா? அட்டகத்தி தினேஷ்க்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் என்னதான் ஆச்சு? அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா? ஏன்னா மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஏறின ஈகோ கிளாஷ், சண்டை, அடிதடி அடிச்சுக்கிறாங்க. யார் பெரிய பிளேயர்னு அடிச்சுக்கிறாங்க. நடுவுல பார்த்தா பொண்ணு வந்து அந்த பையனை காதல் பண்ணுறது தெரிய வருது. அப்ப அந்த ஃபாதரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஐயோ, நான் லவ் பண்ண பொண்ணு நான் சண்டை போட்டவனோட பொண்ணா அப்படின்ட்டு ஹரிஷ் கல்யாண் ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷனும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா நீங்க என்னதான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் அது ரசிக்கும்படி பண்ணிருக்காங்க. எல்லாமே ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான். நீங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு ஒன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான். பட் தி வே ஹவ் தே மேட் இட், அந்த ஸ்கிரீன் பிளே உங்களை வந்து ஒரு சீன்ல கூட போர் அடிக்க விடாம, ஏன்னா வெறும் கிரிக்கெட் மேட்ச் தாங்க, வேற எதுவுமே அதுல கிடையாது. இப்போ நம்ம சமீபத்துல கூட கிரிக்கெட் மேட்சஸ் பார்த்துட்டோம் நிறைய. லால் சலாம் பார்த்துட்டோம், அப்புறமா ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டோம், அப்புறமா நம்ம சின்ன வயசா இருக்கச்சே சென்னை 28 பார்த்துட்டோம். சோ கண்டினியூஸா கிரிக்கெட் மூவிஸும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதை பார்க்கும்போது அந்த போரிங்ல உங்களை கூட்டு போதானா? கண்டிப்பா கிடையாது. சூப்பரா கொண்டு போகுது. அதே மாதிரி சொல்றேன், ஒன்னும் இது வந்து ஒரு பிரம்மாண்ட டெரிஃபிக் வித்தியாசமான த்ரில்லர் ஸ்டோரி எல்லாம் கிடையாது. நார்மல் ஸ்டோரி. பட் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்கன்னா எஸ், 100% கிட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. உங்களை சீன்ஸ் போர் அடிக்க வைக்கல. உங்களை வந்து அந்த இதுல செட்பேக்லாம் இருக்கு, நான் செட்பேக்லாம் சொல்லிடுறேன். சோ டிரா பண்ணிட்டு போறாங்க. லாஸ்ட்ல இந்த குடும்பங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சா? லாஸ்ட்ல ஈகோல யார் தான் வின் பண்ணா? ஹரிஷ் கல்யாண் வின் பண்ணாரா இல்ல வந்து நம்ம அட்டகத்தி தினேஷ் வின் பண்ணாரா அப்படின்றத சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. பங்கமான ட்விஸ்ட், ஹைலி அப்ரிசியேட்டபிள் ட்விஸ்ட். அதாவது ஒரு கேம்க்கு வந்து காஸ்ட் முக்கியம் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்.
அப்படின்றத வந்து அடிச்சு சொல்லியிருக்காரு டைரக்டர். ரியலி அப்ரிஷியேட். பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹைலி அப்ரிஷியேட்டபிள். இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா பாட்டு அந்த அளவுக்கு நிக்குதானா? நிக்கல. பாட்டு தான், மியூசிக் நல்லா தானே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் கொண்டு தான் ஏன் ஒரு மியூசிக் டைரக்டர் போடுவீங்க? பாட்டும் நிக்கணும். பாட்டு அவரும் பாடி இருக்காரு. ஆமா, அவரும் பாடி இருக்காரு. இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு பாட்டு வருது, சோகமா இருக்கும்போது ஒரு பாட்டு வருது, ஸ்டார்டிங்ல ஒரு 2 பாட்டு வருது. பட் அந்த பாட்டுக்கள்லாம் உங்க மனசுல நிக்குதானா? நிக்கல. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போட்டிருக்காரானா? எஸ், அப்கோர்ஸ் செமையா போட்டிருக்காரு. அந்த பாலுங்கெல்லாம் அப்படி பட்டா அப்படி சொங்கின்னு போவோம் பேரு. மூஞ்சில அடிக்கிற மாதிரி வருது. மூஞ்சில அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. நான் 3D கிளாஸ் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. மூஞ்சில அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. அந்த கிரிக்கெட் மேட்சை சுத்தி நடக்கிற மியூசிக்லாம் சூப்பரா போட்டிருக்கு. நல்லா போட்டிருக்காரு. காமெடிஸ் வந்து அங்கங்க வந்து சூப்பரா ஹெவியா ஒர்க் அவுட். நல்ல ஒர்க் அவுட். ரொம்ப மெனக்கட்டு காமெடி எல்லாம் பண்ணல. நார்மலா போற போக்குல இப்போ நம்ம சின்ன வயசுல கிரிக்கெட் ஆடும்போது சில காமெடிஸ் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி டைலாக் காமெடிஸா போட்டிருக்காரு. ஒரு காமெடியை திணிக்காம டைலாக் காமெடிஸா போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஒத்து பார்க்கும்போது லால் சலாம் ப்ளூ ஸ்டாரோட ஒரு இது மாதிரி தெரியும். ஏன்னா லால் சலாம்லயும் உங்களுக்கு சண்டை வரும், ப்ளூ ஸ்டார்லயும் உங்களுக்கு சண்டை வரும். லாஸ்ட்ல எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்களா, ஒண்ணு சேரலையா அப்படின்ற ஒரு கதை தான். பட் இதுல வந்து அப்பாவா தூக்கின்னு வந்து அவர் நிறுத்திட்டாங்க, லவ்வரோட அப்பாவா. வேற மாதிரி ஒன்னும் பெருசா வித்தியாசமா இல்ல. பட் ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தோட மெயின் பிளஸ். ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணனால உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ல தெரியல. இப்போ நெகட்டிவ்ஸ் நீங்க அதுல பெருசா எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அட்டகத்து தினேஷ் ஆக்டிங்னா ஐயோ எப்ப லெவல்ல மனுஷன் வந்து பிச்சிடுறாருங்க. அந்த வயசான ஒரு தாத்தா கெட்டப்பு என்ன நடிப்பு தெரியுமா? அங்கிள் கெட்டப், பூமர் அங்கிள் கெட்டப்ல வந்துட்டு மனுஷன் பிச்சு தள்ளி இருக்காரு. பார்வையிலே நிக்க வைக்கிறாங்க. பார்வை எப்படி ரியலி இந்த மாதிரி ஆக்டர் எல்லாம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ண மாட்டாங்க. இவரு டைரக்டர் தெரியல, ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர்ல எல்லாம் தூக்கி அவரை போட்டு இருக்கீங்க. அருமையா பண்ணிருக்காரு. ஹரிஷ் கல்யாணம் நல்லா பண்ணிருக்காரு. ஆனா ஹரிஷ் கல்யாணம் கொஞ்சம் அந்த ரோலு, இவரது வந்து டீப்பா டவுன்ல இறங்கி அடிக்கிற ரோலு. அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ்க்கும் அவங்க வைஃப்க்குமான அந்த பாச சென்டிமெண்ட்ஸை காட்டுவாங்க பாருங்களேன். உண்மையாலே அதை யாரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பார்த்தாலும் கண்டிப்பா அழுதுருவாங்க. அந்த ஒரு சென்டிமெண்ட்டை சூப்பரா காட்டியிருக்காங்க. அவங்க சண்டை போட்டுட்டு போகும்போது அவங்க சாரி எடுத்து இவர் படுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம். இதுல அட்டகத்தி தினேஷ் பண்ணும்போது அதெல்லாம் ரியாலிட்டியா எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். ஆஸ் அ ஃபேமிலி நீங்க எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படமா இது இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு வல்காரிட்டி சீன் இல்ல, அசிங்கமான வார்த்தைகள் இல்ல, எதையும் குத்துல, எதையும் கொலை பண்ணல, எதையுமே கஞ்சா கடத்துல, அசிங்கமான எதுவுமே இல்ல. சோ குடும்பத்தோட சொல்லிடுங்க. சென்டிமெண்ட் இருக்குது, காதல் இருக்கு, உங்களை வந்து அழ வைக்கும், உங்களை சிரிக்க வைக்கும், எல்லாமே பண்றோம். சூப்பரா இருக்கு. ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு கிரிக்கெட் லவர் நீங்க இருப்பீங்க. கிரிக்கெட் லவரா இருக்கிறவங்களும் சரி, ஃபேமிலி லவரா இருக்கிறவங்களும் சரி, சென்டிமெண்ட் லவரா இருக்கிறவங்களும் சரி, இந்த வீக்கெண்டுக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம், ஒரு ட்ரீட் தான் இந்த லப்பர் பந்து.